ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜோ ரேகா அவங்களோட ஸ்டோரியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அப்படியே ரேகாவை ஹக் பண்ணிகிட்டே படுத்திருந்தேன். எப்போ தூங்கினேன்னு தெரியல, அப்படி கொஞ்சம் தூங்கியிருக்கேன். மறுநாள் காலையில் வேலைக்கு போகணும். ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுந்துக்க ட்ரை பண்ணான். நான் சொன்னேன், ரேகா நீ ஃபஸ்ட்டு போயிட்டு எழுந்து குளிச்சுட்டு வா, நான் 2வது போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் அவளோ, ஜோ நீ ஃபஸ்ட்டு போய் எழுந்து குளிச்சு கிளம்பிட்டு வா, அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான். இப்படியே நாங்கள் 2 பேரும் நீ தான் ஃபஸ்ட்டு போகணும், இல்லை நீ தான் போகணும், நீ ஃபஸ்ட்டு எழுந்துடுறே, நீ ஃபஸ்ட்டு போடின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு அரை மணி நேரம் அந்த பெட்லேயே படுத்திருந்தோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு, என்ன உங்கள் 2 பேருக்கும் இன்னும் விடியலையா, எல்லாருமே வேலைக்கு ரெடியாகி கிளம்பியாச்சு, நீங்கள் என்ன இன்னுமே படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நான் தான் உடனே வேகமாக எழுந்துச்சி போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ரேகா போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பினான். நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவள் கண்ணாடி முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நின்று கிளம்பிக்கிட்டே இருந்தா. நல்லா அழகா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது, மேக்கப் போடுறது, அந்த காஜல் போடுறது, லிப்ஸ்டிக் போடுறது, இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் நின்றுப்பா கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு. நமக்கெல்லாம் 5 நிமிஷம்தான். ஏதோ ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் கிளம்பிடுவேன். அன்னைக்கு ரேகா அவ்வளோ நேரம் கிளம்புறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டா. கிளம்பிட்டு 2 பேருமே கம்பெனிக்கு போனோம். அன்னைக்கு ரேகாவுக்கு ஹாஸ்டல் ஃபுட்டு தான், அதைத்தான் 2 பேருமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அன்னைக்கு லன்ச் டைமில் அதை சாப்பிட்டுட்டு, இதை எப்படி தான் நீ டெய்லி சாப்பிட்ற, இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, நாளையிலேருந்து நான் உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். நானுமே சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வேலை முடிஞ்சதும் நான் மறுபடி சொன்னேன், சரி வா நம்ம ஹாஸ்டலுக்கு போகலாம், நம்மளோட ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி கூப்பிட்டேன். இன்னைக்கு எதுக்கு நான் அங்கே வரணும், இன்னைக்கு இப்போ என் அம்மா என்னோட வீட்டுக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க, ஸோ நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னா. எனக்கு என்னடி சொல்கிற, 2 நாள் சொன்னாங்களே, நேற்று 1 நாள் தானே ஸ்டே பண்ணியிருக்கேன், இன்னும் 1 நாள் இருக்குல்ல அப்படின்னு கேட்டேன். 2 நாள்னு தான் சொன்னேன், இப்போ இன்னைக்கு நைட்டு என்னோட அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க, ஸோ நான் ஏன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவளுமே சொன்னான். எனக்கு ஒரே ஏமாற்றம், என்னடா இன்னைக்கும் நம்ம அவ கூட ஒன்றா சேர்ந்து தூங்கலான்னு நினச்சோம், ஆனால் என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். அவளோட வீட்டுக்கு அந்த கம்பெனி பஸ்ஸில் ஏறி போனான். நானும் அப்படியே ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு நைட்டு ரூமுக்கு வந்ததும் நான் ரூமில் படுத்துக்கிட்டு, நான் பெட்டில் படுத்துக்கிட்டு ரேகாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நேற்று நீ என் கூட இருந்த, என்னை ஹக் பண்ணிட்டு படுத்திருந்த, அது எவ்வளோ நல்லா இருந்து தெரியுமா, இன்னைக்கு பாரு நான் இப்போ தனியாக இருக்கேன், இது எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு அப்படி கஷ்டமாக இருக்குது, நீயும் வாடி சேர்ந்து தூங்கலான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு ரேகா, நான் எங்கேயும் போகல, உன் பக்கத்தில் தாண்டா இருக்கேன், நீ ஏன் நான் இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போவும் நான் உன் பக்கத்தில் உன்னோட நெஞ்சில் தலை வச்சு சாஞ்சு உன் கூட தாண்டா படுத்துட்ருக்கேன், நீ கண்ணை மூடு, நிம்மதியாக தூங்கு அப்படின்னு என்ன தூங்கையுமே வச்சா. நானும் அவள் பேச பேச அதை அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். அந்த நிம்மதியில் அப்படியே நல்லா தூங்கிட்டேன். அடுத்தது என்னோட பர்த்டேயுமே வந்துச்சு. என்னோட பர்த்டேயை 2 பேருமே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ரீசன் சொல்லி கம்பெனிலையுமே லீவு கேட்டோம். நான் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி லீவு கேட்டேன். அதே மாதிரி ரேகாவும் வேற ஒரு காரணத்தை சொல்லி லீவுமே கேட்டாங்க. ஸோ அடுத்த நாள் பிளான் பண்ணி 2 பேருமே வெளியில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். நான் ரேகாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அவள் என்னை சாரியில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டா. அதை என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கா. ஸோ நான் அதுக்காக கடையில் போயிட்டு புதுசாக ஒரு சாரீ வாங்கி ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அந்த சாரியுமே அன்னைக்கு கட்டினேன். ஆக்சுவலி எனக்கு சாரியெல்லாம் கட்ட தெரியாது, அதுவும் என்னோட
ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப்போடு தான் அந்த சாரியையுமே கட்டினேன். வைலட் கலரில் ஒரு சாரீ. அதை கட்டிக்கிட்டு ரேகாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கரெக்டாக வந்தோம். அவள் என்ன அந்த சாரியில் பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. நீயா? நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன், என்னைக்காச்சும் உனக்கு சாரி கட்டணும்னு தோணுச்சே. இந்த சாரியில் நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? எவ்வளோ அழகாக இருக்க. இப்போ வா, இங்கே வா, நம்ம 2 பேரும் இப்போவே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த சாரியில் 2 பேருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அவள் சுடிதார் தான் போட்டிருந்தா, நான் தான் சாரி கட்டிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன எங்கேயோ கூப்பிட்டுட்டு போனா. நானும் கேட்டேன், இப்போ நம்ம எங்கே தாண்டி போகிறோம், நீ என்னை எங்கே கூப்பிட்டுட்டு போகிற, ஏதாச்சும் சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவள் என்ன எதுவுமே சொல்லலை. நீ பேசாமல் வா, நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன்னுட்டு எங்கேயோ போனான். சந்து பொந்து எல்லாமே சுற்றி எங்கெல்லாமோ போயிட்டு கடைசியாக ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போனான். அது அவளோட வீடு கிடையாது, அவளோட ஃப்ரெண்டோட வீடு. அங்கே கூப்பிட்டுட்டு போனான். அங்கே அந்த ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு எனக்காக ஒரு கேக்கு அங்கே சென்டரில் இருந்துச்சு. அதை பார்த்ததும் எனக்குமே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு என்னோட பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட்டு, ஒரு சுடியை எடுத்து கொடுத்தா. இந்த சுடியை நீ இப்போவே போட்டுட்டு வா, நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா என்கிட்ட. நானும் அந்த சுடியையுமே மாற்றிட்டு வந்ததும் 2 பேரும் சேர்ந்து அந்த கேக்கையுமே கட் பண்ணேன். நான் அவளை கூட்ட, அவள் எனக்கு ஊட்ட, அப்படி கேக்கை கட் பண்ணி அந்த ஊட்டுற மாதிரி அதெல்லாம் நிறைய பிக்சர்ஸ் எடுத்தோம். இப்போ நான், ரேகா, அவளோட ஃப்ரெண்டு 3 பேருமே தான் இருந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ரேகா அப்படி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆச்சு, பயங்கர கோபம். நான் இருக்கேன், நம்ம முன்னாடியே அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்து பேசிகிட்டு இருக்கா. அதுவும் நம்ம பர்த்டே அன்னைக்கு நம்மளை கண்டுக்காம அவகிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு எனக்கு செம்ம கோவம். ஆனால் அதை வெளியில் காட்டிக்க முடியாமல் அப்படியே உள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரு கூடயும் எப்பவும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறேன்னா, அன்னைக்கு நான் ரேகா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசவே இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் நான் ஓ அப்படியா, ஓகே, ஐ அப்படின்ட்டு நான் தலையாட்டிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு தான் இங்கே அப்படி ஃபயர் ஆச்சு உள்ள. எப்படா நம்ம இங்கேருந்து கிளம்புறது அப்படின்ட்டு ரொம்ப கோவத்தில் அப்படியே இருந்தேன். அதை ரேகாவும் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து என்னை உடனே கூப்பிட்டுட்டு வந்தா. அவளோட ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புனோம். அங்கேருந்து சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்குமே போனோம். 2 பேருமே கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ தூரத்தில் ஒரு ஹோட்டலுமே இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்லான்ட்டு போனோம். அந்த ஹோட்டல் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனோம். ரேகா முன்னாடி போக நான் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி போயிட்டு இருந்தேன். அப்போ சடனாக ரேகா அப்படியே திரும்பி, நான் பின்னாடியே போயிட்டு இருந்தேன்ல, ஸோ அப்படியே நானும் க்ளோஸாக போக ரேகா உடனே என்னை அப்படியே கிஸ் பண்ணான். என்னோட கன்னத்தில் கிஸ் பண்ணான். எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அப்படியே அந்த இடத்துல உறைஞ்சி போய் நின்றுட்டேன். இதுதான் ரேகா எனக்கு கொடுத்த முதல் முத்தம். இது வரைக்கும் நான் எவ்வளோ கிஸ் கொடுத்துருக்கேன், நான் நிறைய கிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவள் கொடுத்ததில்லை. இதுதான் அவள் கொடுத்த முதல் முத்தம். அந்த ஃபீலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னால் அந்த இடத்துல இருந்து நகரவே முடியலை. அந்த ஃபீல்ல இருந்து நான் வெளியிலே வரலை. அப்படியே 2 நிமிஷம் அந்த இடத்துல அப்படியே நின்று உறைஞ்சி போயிட்டு என்னால் அதை நம்ப முடியலை. அந்த ஃபீல்ல இருந்து வெளியில் வர முடியலை. அந்த அதிர்ச்சி, அந்த ஷாக்கில் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன். ரேகா என்ன கடந்து முன்னாடி போனாங்க. நான் அப்படியே அந்த இடத்துல நிற்க, ரேகா திரும்பி வந்து ஏன் அங்கேயே நிற்கிற அப்படின்ட்டு என்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனான். அப்பவும் என்னால் முடியலை. நான் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரலை. ஸோ அவள் என்னை கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டுட்டு போகவும் தான் நானுமே பின்னாடியே போயிட்டு இருந்தேன். 2 பேருமே அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு
ஒரு ஷவர்மா ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ என்னை பார்க்கவே இல்லை. அவளுக்குள்ள அப்படி ஒரு வெட்கம். அவள் ஃபர்ஸ்ட் டைமு அவளோட வெட்கம் கூச்சம் எல்லாத்தையும் கடந்து எனக்கு ஒரு கிஸ் பண்ணியிருக்கல்ல. ஸோ அவளால் என் ஃபேஸை பார்க்க முடியாமல் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே தான் உட்காந்துருந்தா. நானும் அவள் என்னை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் பார்க்கவே இல்லை. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துச்சு, சாப்பிட்டோம். அப்பவும் தலையை குனிஞ்சிக்கிட்டே தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. நானும் ஏடி என்ன இங்கே பாரு அப்படின்ட்டு கூப்பிட்டேன். அவள் இல்லை மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் இப்படி ஆட்டினால தவிர அங்கே வாயிலிருந்து வார்த்தையும் வரலை. என்னை அன்னைக்கு பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு மூவிக்குமே போனோம். அந்த தேட்டர்லேயும் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேருமே ஒன்றா சேர்ந்து அந்த மூவியை பார்த்தோம். அப்போவும் நான் அவளோட ஃபேஸை நான் பார்க்குறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவள் உடனே தலையை அப்படி குனிஞ்சுப்பா. உனக்கு இன்னுமா வெக்கம் போல, ஒரு கிஸ்ஸு தானே கொடுத்த, அந்த ஒரு கிஸ்ஸுக்கே உனக்கு இவ்வளோ வெக்கமாடி அப்படின்ட்டு கேட்டேன். நீ சும்மா இரு, நீ என்னை கிண்டல் பண்ணாத, போயிட்டு படத்தை மட்டும் பாரு, இங்கே பார்க்காத அப்படின்ட்டு என்னோட தலையை அவள் பக்கத்தில் இருந்து அப்படி திருப்பியுமே விட்டா. நானும் சரி ஓகே, ஏதோ கொஞ்சம் வெக்கம் இருக்கு போல, கொஞ்சம் கூச்சம் இருக்கு, அது எல்லாமே இன்னைக்கு தான் வெளியில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு படத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்க்குற ஃபஸ்ட்டு படமும் இதுதான். தேட்டரில் அந்தளவுக்கெல்லாம் கூட்டம் இல்லை. ஸோ 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் தலையில் இன்னொருத்தர் சாஞ்சிக்கிட்டு அந்த படத்தை பார்த்தோம். படம் முடிஞ்சு வெளியில் வரையும் ஈவினிங் அதே மாதிரி 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்தோம். நான் அவள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஃபஸ்ட்டு பர்த்டே. இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பர்த்டே. அந்த நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு சண்டேவும் கரெக்டாக வெளியில் கிளம்பிடுவோம். ஏதோ ஒரு இடத்துக்கு, பார்க்கு, பீச்சு, மூவி, இல்லைன்னா ஒரு டின்னர். அதுக்காக எவ்ரி சண்டே எதையுமே மிஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு சண்டே விடாமல் 2 பேருமே வெளியில் போவோம். என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் நைட்டு தான் ஹாஸ்டலுக்குமே வருவோம். இன்னுமே எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. ஆனாலும் அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லவே இல்லை, ப்ரப்போஸ் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு 2 பேருமே வந்துட்டோம். அடுத்த நாள் வழக்கம் போல் ஒர்க்குக்கு போகிறது, ஒர்க்கை பார்க்கறது, 2 பேரும் பேசிக்கிறது, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ ரேகாக்கு இன்னுமே பொசசிவ் அதிகமாச்சு. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வேலை பார்க்குறது, அவங்க கூட ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே அவளுக்குள்ள ஒரு பொசசிவ் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது கரெக்டாக அந்த ஒரு ஷிஃப்ட்டு 2 பேரையுமே மாற்றிடுச்சு. அன்னைக்கு அவளுக்கு மார்னிங் ஷிஃப்டையும் எனக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்டையுமே கொடுத்துட்டாங்க. நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், இல்லை எனக்கும் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். பட் ஆள் இருக்காங்க, ஸோ நீ செகண்ட் ஷிஃப்ட்டை எடுத்துக்கோ அப்படின்னிட்டாங்க. அந்த ஒரு வாரம் அவளுக்கு ஃபஸ்ட்டு, எனக்கு செகண்டு. அப்போது கண்டிப்பாக மீட் பண்ணிக்க முடியாது, ஃபோனில் பேசுறது மட்டும்தான். இந்த ஒரு வாரம் பார்க்காம எப்படி இருக்க போகிறேன்னு எனக்குமே ஃபீல் ஆச்சு. ரேகாவுக்கு ஏற்கனவே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சுற்றுறேன், அவங்க கூட தான் ஹாப்பியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாட்டுமே வந்துச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அது ஒரு தனி ஃபீல், அதே மாதிரி நம்ம ஆள் கூட இருக்கிறது அது ஒரு விதமான தனி ஃபீல். 2மே வேற வேற. ஆனால் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு பொசசிவ் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதை இன்னும் அதிகமாக்குற மாதிரி இந்த ஒரு வாரம் ஷிஃப்டை வேற மாற்றி கொடுத்துட்டாங்க. என்ன பண்ண அப்படின்னு எதுவுமே தெரியல. அவள் காலையில் 6 மணிலேருந்து 2 மணிக்கு வேலையை விட்டு போவா. நான் கரெக்டாக 2 மணிலேருந்து 9 மணி வரைக்கும்
எனக்கு ஒர்க் இருக்கும். அந்த இடையில அந்த ஷிஃப்டை முடிச்சுட்டு அந்த வெளியில் வருவோம்ல, அந்த ஒரு சின்ன கேப்பில் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். அந்த ஒரு 5 நிமிஷத்துக்காக நான் ஹாஸ்டல்ல இருந்து முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் அவள் என் மேலே இருந்த ஒரு பொசசிவ்ல, நீதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கியே, அப்புறம் நான் எதுக்குங்கிற மாதிரி என்கிட்ட அன்னைக்கு பேசாமலே போயிட்டா. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் ஃப்ரெண்டையும் லவ்வையும் ஒன்றா சேர்த்து பார்க்குறா, அது வேற இது வேற அப்படின்ட்டு நானும் எவ்வளவோ புரிய வச்சேன். ஆனால் அவள் புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க கூட இருக்கும்போது நீ இன்னுமே ஜாலியாக ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறிய அப்படின்னு கேட்டா. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளியில் போகும்போது எவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக ஊர் சுற்றுவோம்ல, ஒருத்தர் கலாச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு. ஆனால் ஆள் கூட இருக்கும்போது அந்த மாதிரி கிடையாது. ஆள் கூட வெளியில் போனால் அவங்கள சேஃபாக பார்த்துக்கணும், கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்க கூட இருக்கிற ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். ஆனால் அங்கே என்ஜாய்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை அவள் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இவ்வளோ பொசசிவ், இந்த ஒரு குட்டி சண்டை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் எனக்கு நேரில் பேசுகிற சான்ஸ் மட்டும் கிடச்சிதுன்னா இது எதையுமே நான் வரவிட்டிருக்க மாட்டேன். அந்த ஒரு வாரம் அதிகமாக பேசிக்க முடியலை, அதிகமாக பார்த்துக்க முடியலை. நானும் ஃபோனில் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணேன். அது வேற, எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும், உன் கூட இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு என்னெல்லாமோ சொன்னேன். ஆனால் அவள் வெறும் இதெல்லாம் எந்த படத்தில் உள்ள டைலாக்கு, எந்த படத்தை பார்த்துட்டு வந்து என்கிட்ட டைலாக் சொல்கிற அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இதெல்லாம் சினிமா டைலாக்கெல்லாம் இல்லை, என்னோட ஓன் டைலாக் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் சினிமா டைலாக்கெல்லாம் இல்லை, என்னோட ஓன் ஃபீலிங்ஸு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவள் புரிஞ்சிக்கலை. அவளுக்கு தெரியும் எனக்கு அவன் அவ்வளோ பிடிக்கும்னுட்டு. ஆனால் எல்லாமே தெரிஞ்சிருந்தும் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அவள் கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலையா, இல்லை அவள் கூட இருக்கும்போது அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணலையா, ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட பார்த்துக்கிட்டு தான் அவள் இப்படிலாம் சொல்கிறாள். அது எனக்குமே நல்லா தெரிஞ்சுது. நான் அந்த ஒரு வாரம் ஷிஃப்ட் எப்போ முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நேரில் ஓரளவு பார்த்து பேசுகிறதுக்கு டைம் கிடச்சதுன்னா ஏதோ ஒரு 4-5 கிஸ்ஸு, ஹக்கு எதையாச்சும் கொடுத்து சமாளிச்சிருவேன், எதையாச்சும் கொடுத்து சமாதானப்படுத்திடுவேன். ஆனால் அது இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனையாகவே இருந்துச்சு. ஆனால் டெய்லி ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருந்தோம், பேசுவோம். அவள் செல்லாமல் என்கிட்ட கோச்சிப்பா. நானும் இல்லைம்மா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலே அன்னைக்கு நைட்டு அப்படி போயிடும். அவள் தான் கோச்சிப்பா, அவள் தான் சண்டை போடுவா. ஆனால் அவள் நல்லா தூங்கிடுவா. ஆனால் எனக்கு தான் தூக்கம் வராது. நம்மக்கிட்ட கோச்சிக்கிறா, சண்டை போடுறான்னிட்டு நான் தான் தூங்காமல் முழிச்சிருந்து எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் முடிஞ்சுது அங்கே. அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்குமே ஒரே ஷிஃப்ட் கிடச்சிது. அதையும் கஷ்டப்பட்டு தான் கேட்டு வாங்கினேன். அடுத்த நாள் காலையில் கரெக்டாக 6 மணிக்கு கம்பெனிக்கு போனேன். அவளும் வந்திருந்தா. ஸோ போன உடனே அவளை மீட் பண்ணணும், அவகிட்ட பேசணும் அப்படின்ட்டு நான் அவகிட்ட கண்ணை காமிச்சேன். நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன், நீயும் வான்னு சொல்லிட்டு நான் கண்ணை காமிச்சேன். ஆனால் அவள் அதுக்கு இல்லை, நான் வரமாட்டேன், நீ போ, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா. நானும் இல்லை, நீ இப்போ வந்தே ஆகணும், நான் போகிறேன், நீ வான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நானும் வெயிட் பண்ணுறேன். ஆனால் அவள் வரவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன், அப்பவும் அவள் வரவே இல்லை. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக அவள் வந்தா. எனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் மேடம் வர்றாங்க. ஸோ அவள் அப்படி கரெக்டாக வரவும் நான் அவளை அப்படியே பிடிச்சி அந்த செவுத்தில் அப்படியே சாய்ச்சி வச்சுக்கிட்டு அப்படி கிஸ் பண்ணேன் அவளோட கழுத்தில். அவள் சொன்னா, ஹே
ஜோ வேணா, என்னை விடு, டேய் விட்றா விட்றா என்ன அப்படின்னு அவன் சொன்னான். அவன் சொல்ல சொல்ல இன்னும் எனக்கு கிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. விடணும் அப்படின்னு தோணவே இல்லை. நானும் இன்னும் அதிகமாக கிஸ் பண்ணேன். அவன் சொன்னான், ஏ பொறுக்கி விட்றா என்ன பண்ணிகிட்ருக்க, நீ சரியான ஃப்ராடு, என்னை விடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. எனக்கு விடுற ஐடியாவே கிடையாது. நான் அவளை அப்படியே அந்த சுவத்தில் சாய்ச்சி வச்சு எங்கேயும் நகராத மாதிரி பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதுக்கு மேலே நீ சொல்லுவியா என்னை உனக்கு பிடிக்கலன்னுட்டு? இப்போ சொல்லுன்னு சொல்லிட்டு நான் அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி பண்ண இல்லை, நான் இனி அப்படி சொல்ல மாட்டேன், என்னை விடு, இனிமேல் நான் அப்படி உன்கிட்ட சண்டை போட மாட்டேன், நான் அப்படி சொல்ல மாட்டேன் இதுக்கப்புறம் அப்படின்ட்டு என்கிட்ட கெஞ்சி கேட்டா. அதுக்கப்புறம்தான் நானுமே விட்டேன். சரி ஓகே, இனிமேல் நீ அப்படி பண்ண மாட்டல்ல, உன்னை நம்பலாம்ல அப்படின்ட்டு விட்டேன். அவளும் சிரிச்சுக்கிட்டு நான் விட்டதும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு நான் வந்ததும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து பயங்கரமாக சிரித்தாங்க. எனக்கு தெரியல எதுக்காக இவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு நானும், ஏன்டி என்னைய பார்த்து எல்லாரும் சிரிக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு, என்னன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க, ஓ மூஞ்சில் என்னது அங்கங்கே ரெட் கலராக ஒட்டியிருக்கே, அது என்ன, இங்கே பாருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கண்ணாடி முன்னாடி என்னை நிற்க வச்சாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன், ரேகாவை கொஞ்சம் கட்டாயப்படுத்தி கிஸ் பண்ணல, அவளோட லிப்ஸ்டிக்கு அது என் ஃபேஸில் அங்கங்கே ஒட்டி இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு என்ன சொல்லன்னு தெரியல. அதுவும் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அப்படி கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு தலை குனிஞ்சு போய் நின்னேன். அப்படி ஒரு வெக்கம். இவங்க கிட்டலாம் என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல், சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மூஞ்சை மறைச்சிக்கிட்டு மறுபடியும் ரெஸ்ட் ரூமுக்கு போனேன். அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு வர்றதுக்கு. இப்படி மாட்டிக்கிட்டியே அப்படின்ட்டு எனக்குள்ள அன்னைக்கு ரொம்ப வெக்கம். மறுபடியும் எப்படி எல்லாரும் முன்னாடியும் முழிப்பேன், அவங்கெல்லாம் பயங்கரமாக கலாய்ப்பாங்கல்ல அப்படின்ட்டு நானும் வாஷ்ரூமில் போயிட்டு அந்த லிப்ஸ்டிக்கு அந்த கரை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸு மூஞ்சை எட்டி பார்க்க முடியல. எனக்கு அப்படி ஒரு வெக்கமாக இருந்துச்சு. அவங்க எல்லாரும் என்னை பயங்கரமாக ஓட்ட ஆரம்பித்தாங்க. என்னடி என்ன அது, ஏதோ சரியில்லையே, இங்கே என்ன நடக்குது, எதுவுமே புரியலைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. என் ஃபேஸில் அந்த வெக்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். என்ன சொல்ல எதுவுமே தெரியல. சரி ஓகே, இன்றைக்கி நான் இந்த ஸ்டோரியை இதோடு முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.